மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தேவ பிரசன்னத்தில் நிற்க பண்ணுகிற ஆவியானவருக்கும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துவாராக. அல்லேலூயா. இந்த காணொளி மூலமாக Facebook, YouTube மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த நம்ம லைவ்ல போடுற இந்த செய்திகள் மீண்டும் போய் கேட்டு எத்தனை பேர் ஆசீர்வாதங்களை பெறுறீங்க? ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு சிலர் கையை தூக்குறீங்க, ஒரு சிலர் கையை தூக்க மாட்டீங்க. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. ரைட். நீங்க திரும்ப நீங்க கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே கேட்டாலும் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஆமா, நீங்க இங்க உட்கார்ந்து கேட்டதை விட நீங்க வீட்டுல போய் மறுபடியும் நீங்க எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமென். பிள்ளைகள் மைக்கு வச்சுக்குங்க. நான் வாசிக்க சொல்லும் போது நீங்கள் வாசிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆமென். 110வது பக்கம். 110வது பக்கம். டேய் தம்பிகள் சேட்டம் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கும். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவனுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டீங்கன்னு தெரியல. ஆமென். நல்ல ஒரு வேத பகுதி. ஆண்டவர் ஒரு சம்பவத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஒரு பட்டணத்தில் ஒரு அல்லேலூயா நியாயாதிபதி ஒருத்தர் இருந்தார். அதே பட்டணத்தில் விதவை ஒருவர் இருந்தாள். அவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை அங்கே தேவன் அங்கே எழுதி வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த விதவை யாரும் இல்ல, புருஷன் இல்ல, பிள்ளைகள் இல்ல, அவன் குடும்பத்தில் யாருமே அல்லேலூயா இல்ல. ஒரு அனாதை போல ஒரு விதவை ஒருத்தர் அங்க இருக்கிறார். அந்த விதவைக்கு விரோதமாக ஒரு எதிராளி அவனுக்கு விரோதமா தீங்கு செய்கிறான். அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம, அவளுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியா செய்து விடாம பல தீங்குகளை அந்த விதவைக்கு கொடுத்துட்டு இருக்கிறா. ஏன்னா இவளுக்கு யாருமே இல்லையே, யார் வந்து நம்மளை கேட்க போறா, யார் வந்து நம்மளை மிரட்ட போறா என்கிற ஒரு காரியத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் வெகு காலமாய் வெகு நாட்களாய் அந்த விதவைக்கு விரோதமா தீங்கு செய்து கொண்டே இருக்கிறா. இதை நினைச்சு வேதனைப்படுறா, அழுகிறா, பாரப்படுகிறா. இதற்கான அந்த தீங்கில் இருந்து விடுவிக்க யாருமே இல்லை. ஸ்தோத்திரம். அவள் ஒவ்வொரு முறையும் போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற நியாயாதிபதி கிட்ட போய் அங்க இருக்கிற பெரிய மனிதர்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் போய் அங்க விண்ணப்பம் பண்றா. எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்த்து விடும், எனக்கு இருக்கிற அந்த காரியத்தை பார்த்து விடும். நானே ஒரு விதவை, எனக்கு யாருமே இல்ல, அதை வச்சுதான் நான் சாப்பிடணும், அதை வச்சுதான் நான் பிழைக்கணும், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம் என்று அவள் அந்த பிரச்சனையை அவளுக்கு இருக்கிற அந்த காரியத்தை கொண்டு போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரிய மனிதன் ஆகிய அல்லேலூயா நியாயாதிபதிகிட்ட போய் சொல்றா. எப்படி எதிராளி அவனுக்கு பல தீங்குகள் செய்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காம இருந்தாலோ, நியாயாதிபதியும் என்ன செய்கிறார்? அந்த விதவைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நியாயம் செய்யவே இல்லை. அல்லேலூயா.
அவளுக்கு வேண்டியதை அவன் அந்த நியாயாதிபதி கொடுக்கல. என்ன பண்ணி இருக்கணும்? 2 பேரையும் கூப்பிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்து முடிச்சிருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? இதுதான் மனுஷனுடைய காரியங்கள். இதுதான் இந்த நாள்ல நடக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அவருக்கு வரவேண்டியது வரவே இல்லை. ஸ்தோத்திரம். இந்த தீங்குகளை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் நமக்கு நடக்கிறது. அல்லேலூயா. எனக்கான இந்த தீங்கு எப்ப மாறும், எனக்கான இந்த பிரச்சனை எப்ப மாறும், எனக்கான இந்த சூழ்நிலை எப்ப மாறும் என்று பல நேரத்தில் பல மனிதனை நாடி போகிறோம். அல்லேலூயா. பல அல்லேலூயா காரியங்களை நோக்கி நம்ம போகிறோம். பல மனிதனை பார்க்கிறோம், பல அதிகாரிகளை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சொந்த உறவுகளை நோக்கி ஓடுகிறோம். நமக்கான அந்த விடுதலை, நமக்கான அந்த அல்லேலூயா பதில் இதுவரையும் கிடைக்காமல் இருக்கிறது. அந்த தீங்கிலிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவன் இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் அதை நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஒருவேளை மனுஷனை நாடி நியாயம் செய்யாமல் இருந்திருக்கலாம். இதுவரை பல காரியங்கள் நமக்கு நியாயம் வராமல் இருந்திருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கான நியாயம், உனக்கான விடுதலை உன்னை நோக்கி வருகிறது. உன்னை நோக்கி வருகிறது. உன்னை நோக்கி இந்த காலை நேரத்தில் வருகிறது. எந்த பிரச்சனையில் சிக்கப்பட்டு இருக்கிறீங்க, எந்த காரியத்தில் நீங்கள் அடப்பட்டு இருக்கிறீங்க, அந்த காரியத்தில் தேவ ஆவியானவர் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். 8ஆம் வசனம் சொல்லுது, சீக்கிரத்தில் அவனுக்கு நியாயம் செய்வார். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய அவன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமா, சீக்கிரமாய் அவளுக்கு பதில் கிடைத்தது. பல வருஷங்கள். அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவளுக்கு விடுதலை இல்லை. வெகு நாள் வரைக்கும் அவளுடைய போராட்டங்கள் தீரவில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், அவளுக்கு சீக்கிரத்தில் நிறைவேறும், சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. சொல்லுங்க. நமக்கு விரோதமா பல தீங்கு வருது. நமக்கு விரோதமா பல தீங்கு செய்கிற மனுஷர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, அதுல ஒரு 3 விஷயத்தை நான் சொல்ல போறேன். நமக்கு விரோதமா தீங்கு என்னெல்லாம், நமக்கு விரோதமா தீங்கு செய்கிற மனுஷனா இருந்தாலும் இந்த தீங்கான காரியங்கள் பிரச்சனைகள் என்ன பண்ணுதுன்னா, முதல்ல நம்மளை மதிக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. என்னதுங்க? அல்லேலூயா. தீங்கு செய்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகள், இவன் தேவனுடைய பிள்ளையே பாவம், இவளுக்கு யாருமே இல்லையே பாவம், இவளுக்கு ஏதாவது செய்யணுமே பாவம் அப்படிங்கிறத நம்ம மேல என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்க. ஆமா. இப்ப எனக்கு ஒரு பலவீன காய்ச்சல் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா நான் விசுவாசிப்பேன், டேய் உனக்கு 3 நாள் தான் வாய்ப்பு, அல்லேலூயா, மரியாதையா என்னை விட்டு ஓடிப்பு, இல்லாட்டி உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு நான் என்ன செய்வேன், என் பலவீனத்தை பார்த்து நான் மிரட்டுவேன். சோத்திரம். அப்போ அந்த பலவீனம் நினைக்கும், ஐயோ பாவம், சோத்திரம், இவர் ஒரு பாஸ்டர், இவர் மேல ரொம்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, சோதிக்க கூடாது, ஒரு 3 நாள் இருந்துட்டு ஓடிடுவோம் அப்படின்னா அது ஓடி போயிடும். என்ன ஆமேன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பலவீனம் என்னை பார்த்து என்ன செய்யுது, பயப்படுது. அல்லேலூயா. பலவீனம் என்ன என்ன செய்யுது, மதிக்குது. அல்லேலூயா. இவன் ஒரு போதகர், ஆமென், இவர் மேல ரொம்ப சோதனை நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கறத நம்மளை பார்த்து என்ன செய்யுது, பயப்படுது. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அல்லேலூயா, 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவன். முதல்ல அவன் மதிக்க மாட்டான். சோத்திரம். அந்த விதவை மேல ஒரு பாரம் வரல. சோத்திரம். பல டைம் நமக்கு வருகிற சோதனைகள் நம்மளை மதிக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், எப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாசியா இருக்கிறோம், நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், எப்படி நம்ம துதிக்கிறோம், வேத வசனங்களை வாசிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு அந்த பிரச்சனைக்கு அல்லேலூயா வர மாட்டேங்குது. நாம என்ன வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம், ஆனா அந்த பிரச்சனை என்ன செய்ய மாட்டேங்குது, பயப்பட மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மதிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு பல டைம்ல நமக்கு வருகிற போராட்டங்கள் நம்மளை மிதிக்கதான் செய்து, நம்மளை மதிக்க மாட்டேங்குது. நம்மளை போட்டு மிதின்னு மிதிக்குது, ஆனா நம்மளை என்ன செய்யறது இல்ல, மதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. இவனுக்கு போய் இப்படி சோதனை கொடுக்கிறோமே, இவனுக்கு போய் இப்படி சோதனை கொடுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு அல்லேலூயா அல்லேலூயா மதிப்பு அதுக்கு இல்ல. ஒருவேளை அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாறும்படி விரும்புகிறார். அதாவது அந்த பிரச்சனைக்கு மனசே இல்ல, இவன் விட்டு போகணும்,
இந்த பிரச்சனை உங்களுக்கு மாறணும் அப்படிங்கிறது அந்த தீங்குக்கு, அந்த பிரச்சனைக்கு உணர்வே இல்லை. பாருங்க, வசனம் தான் சொல்லுது. ஸ்தோத்திரம். நல வசனம் சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்ல? மனதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அப்படி விசுவாசிக்கணும், அப்படி நம்பல. நீ மதிக்கணும். நீ என் மனநிலை நீ புரிஞ்சு பாரு. அல்லேலூயா. என் மேல நீ மனசு வை. அல்லேலூயா. ஆமா, சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு மாத்திரை சாப்பிடுற, எவ்வளவு மெடிசன் எடுக்கிற, எவ்வளவு நான் போராட்டத்தை அனுபவிக்கிற, நீ என் மேல மனசு வைக்க மாட்டியா? என் மேல மனசு வை. அல்லேலூயா. நான் தேவனை துதிக்கிறவன், தேவனை ஆராதிக்கிறவன், நான் தேவனை தேடுகிற பிள்ளை, நான் விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளை, நான் ஜெபம் பண்ற பிள்ளை, வேதத்தை வாசிக்கிற பிள்ளை, கர்த்தரை தேடுகிற பிள்ளை. அல்லேலூயா. நம்ம வேகமா இருக்கணும். பிரச்சனைக்குள்ள நம்ம வேகமா போயிடக்கூடாது, மூழ்கி போயிடக்கூடாது. நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் அல்ல நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலை கண்டு நம்ம தைரியமா எழும்பி நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், மனசே இல்ல அவனுக்கு. பாருங்க, அவ்வளவு ஒரு வரப்பா இருந்திருக்கிறான். சோத்ரு அவனுடைய எதிராளி. அல்லேலூயா. அந்த விதவையோட எதிராளி. அவனுக்கு அவன் மேல மனசே வைக்க, ஐயோ புருஷன் இல்லையே, யாருமே இல்லையே, ஆதரவு இல்லையே, அவன் என்று சொல்லி அந்த எதிராளிக்கு அவன் மேல என்ன இல்ல? மனசே இல்ல. அழோ, ஒரு ஆமேன்னு வரமாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் மனசு வரணும்னா நம்ம ஆண்டவர் மேல மனசு வைக்கணும், ஊழியத்து மேல மனசு வைக்கணும், தேவன் மேல மனசு வைக்கணும். சோத்திரம். அப்போ அல்ல நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் நம்ம மேல் மனசு இறங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். அப்ப நம்ம தேவன் மேல அல்ல நல்ல மனசு வைக்கணும், ஊழியத்து மேல நல்ல மனசு வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஊழியத்து மேல நம்ம நல்ல வாஞ்சியாய், நம்ம அல்லேலூயா ஆண்டவர் மேல வாஞ்சியாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மூணாவது பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்தபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. மூணாவது, மார்க்கம் இல்லை அப்படின்னா உண்மை இல்லை. அவனுக்கு என்ன இல்லை இவன் மேல? ஆமா, நீ தேடி வராளே அப்படிங்கிறதுக்காக அல்லேலூயா நான் செய்யணும், அல்லேலூயா அப்படின்னு எப்படி சொல்றான்? அடிக்கடி வந்து என்ன டார்ச்சர் பண்றான், அதுக்காக விடுதலை கொடுக்கறான், அதுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். அவருடைய சூழ்நிலைய அது புரிஞ்சுக்க மாட்டேங்குது. முதலையே நான் பண கஷ்டத்தில் இருக்கிறேன், முதலையே நான் பணம் இல்லாம வருமானம் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதுலயும் வந்து எச்சா எனக்கு பண பிரச்சனையை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு அறிவே இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படிலாம் நினைச்சு பாப்பீங்க? நான் அப்படி நினைச்சு பாப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த காரியமே இல்ல, எனக்கு இதன் மேல எனக்கு ஆசீர்வாதமே இல்ல, அதுலயே வந்து சோதனை கொடுத்தா எப்படி நான் தாங்குறது? ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெந்த புண்ணுலயே வேலை பாய்க்கிற மாதிரி, முதலையே கால்ல புண்ணு, அதுலயே வந்து 2 இடி இடிச்சா அல்லேலூயா அந்த புண்ணு ஆறுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இருக்கிறதே அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை மேலேயே அதுக்கு மேல இன்னொரு பிரச்சனை கொண்டு அதனை எப்படி தாங்கிறது? நம்ம அதுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும், அதுக்காக நம்ம வாஞ்சிக்கணும். ஆகவே என்னால தாங்க முடியாதப்பா, அல்லது வேற ஒன்றில் வந்திருந்தா பரவாயில்ல, எந்த எதுல எனக்கு வீக்கோ, எதுல நான் பிரச்சனையா இருக்கணும், எதுல என்ன ரொம்ப டவுனா இருக்கணும், அதுலயே வந்து என்னை மீண்டும் அது பிரச்சனை பண்ண என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா சொல்லுங்க. அவன் உண்மையா அதை பார்க்கல, உக்கிரமா தூவமா அவன் என்ன செய்யல, பார்க்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, கொடுக்க வேண்டியதா இருக்கு. சில டைம்ல பிச்சைக்காரங்க சிலர் நம்மகிட்ட கேட்பாங்க, ஐயோ சாமி தாயி ஐயா போடுங்க கேட்பாங்க. நான் வச்சு போ இல்ல அப்படின்றோம். சிலர்ல போயிருவாங்க, சிலர்ல பார்த்தேன்னா நம்மளைய கஞ்சி தொட்டுலாம் கேட்கும், அக்கா 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 நான் குடுனா வேற இல்லைன்னா குடுனா நம்மளை என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு என்ன செய்யாது, நகராது. ஐயோ நல்ல பேர் பாக்குறாங்களே, இவ வேற எங்கிட்டே கேட்டுட்டே இருக்கிறாள் அப்படின்னு அவ என்னை விட்டு போகணுங்கிறதுக்காகவே சில டைம் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவன் அப்படிதான் இவன் செய்யறான். அவனுடைய பரிதாபத்தை பார்த்து கொடுக்கல, அவனுடைய இரக்கத்தை பார்த்து கொடுக்கல, அவன் மேல மனசு வச்சு கொடுக்கல, என்னைய தொந்தரவு பண்றாங்களேங்கிறதுக்காக கொடுக்கறான். இவன் நல்லவனே அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நமக்கு ஆசீர்வாதமே அல்ல. அது ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ஆமென் அல்லேலூயா. நியாயம் செய்வதற்கு அவர் வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, இந்த வேத பகுதியில வாசிக்கும் போது நான் பல முறை வேத பகுதி வாசிச்சிருக்கிறேன். இவ பல பிரச்சனைகளை அவள் அனுபவித்துக் கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார். ஆனா அவன் தேவனை தேடுவதை, அந்த ராஜாவை, அந்த நியாயாதிபதியை தேடுவதை அவன் நிறுத்தவே இல்லை. பிரச்சனை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு முறை போகும்போதெல்லாம் தோல்விதான் வருது இவளுக்கு. ஆனா அவள் அங்க போவதை நிறுத்தவில்லை. தீவிரமாய் ஒவ்வொரு நாளும் அந்த நியாயாதிபதிட்ட போய் தன்னுடைய விண்ணப்பத்தை பண்ணிட்டே இருக்கிறார், தன்னுடைய ஜெபத்தை செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னுடைய பிரச்சனை மாறணும்னா, நம்முடைய பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால், பிரச்சனை விட நம்ம தேவனை தேடுவதில் அதிகமான தீவிரம் காட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனையை விட, தீங்க விட நம்ம அதிகமா தீவிரமா இருக்கணும் தேவன் மேல, தேவ காரியத்து மேல. அப்பொழுது உங்க பிரச்சனை சீக்கிரமாய் மாறிவிடும். இவள் அந்த அளவுக்கு வேகமா தீவிரமா செயல்பட்டதுனால தான் ஆண்டவர் பார்த்தவளுக்கு சீக்கிரமாய் பதில் கொடுக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல தீவிரம் காட்டுறோமோ, பிரச்சனை நேரத்தில், இல்லாத நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நமக்கு சீக்கிரமாய் அற்புதம் செய்வார். அதுக்கு அல்லேலூயா உதாரணமா சில விஷயங்கள் நான் சொல்றேன், உங்களுக்கு கவனிங்க. சாராளுக்கு பிள்ளை இல்ல, சாராளுக்கு பிள்ளை இல்ல. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். கர்த்தர் என்ன செய்கிறாரு? வாக்கு பண்ணிட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமம் 12 சொல்றாரு, அல்லேலூயா 17 தீர்க்கமா சொல்றாரு, அல்லேலூயா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் தீர்க்கமாய் ஆவியானவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். 18 உறுதிப்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆனா அல்லேலூயா அவளுக்கு இன்னும் பிள்ளைகள் என்ன செய்யல, கிடைக்கல. 75 வயசுல சொன்னாரு. அப்புறம் இப்போ அல்லேலூயா ஸ்தோத்திரம், சாராளுக்கு 100 வயசு நெருங்கிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா இன்னும் பிள்ளை இல்ல. ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல அல்லேலூயா 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கவனிங்க, கவனிங்க. இப்ப 3 புருஷர்கள் வர்றாங்க. 3 புருஷர்கள் அவங்க வீட்டுக்கு வரல, எங்கோ அவர்கள் அந்த பாதை வழியா போறாங்க. இதை ஆபிரகாம் பார்த்து அந்த அல்லேலூயா 18ஆம் அதிகாரத்தில் நீங்க 1 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கவனிங்க, கவனிங்க, வாசிச்சு பாத்தீங்கன்னா, இவங்க உஷ்ண வேலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்க கூடார வாசல்ல ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுத்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த புருஷர்களை பார்த்த உடனே ஆபிரகாம் ஓடி போய் அவள் 3 பேரை கூட்டிக் கொண்டு வர்றார். சோத்திரம். கூட்டிக் கொண்டு வந்ததும் அல்ல, சாராள பார்த்து சொல்றாரு, சீக்கிரமா நீ போய் அல்லது துளுவத்தில் உள்ள ஒரு கன்றை அடித்து மாவு பிசைந்து இவளுக்கு அப்பம் சுட்டு கொண்டு வா என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் சொன்ன உடனே சாராள் தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனையோடு உட்கார்ந்து இருக்கிறா. பிள்ளைகள் இல்ல, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு வேண்டிய நன்மை இல்ல, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, என்ன சாப்பிட, என்ன நம்ம இருக்கு வாழ்க்கை அப்படின்னு நொந்து போய் பல சூழ்நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த 3 பேருக்கு வேண்டிய காரியத்தை செய்ய ஆபிரகாம் சொன்ன பொழுது அவள் அந்த தீங்கு பிரச்சனையை ஆபிரகாமுக்கு சொல்லல. நானே சோர்ந்து இருக்கிறேன், நானே கவலையா இருக்கிறேன், நானே பாரப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னும் போய் நான் இன்னும் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லாம வேதம் சொல்லுகிறது, அவள் தீவிரமா எப்படி போனாங்க? எப்படி போனா சாரா? இதே நம்ம இப்படி இருந்தோம்னா, காலையில இருந்து மதியானம் வரைக்கும் எல்லா கிச்சன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு மதியானம் கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்காரும் போது மீண்டும் பிரியாணி செய்ய, குழம்பு வைய, சாப்பாடு வையின்னு சொன்னா அல்லேலூயா பிரியாணி சட்டி பறக்கும். அல்லேலூயா அண்டா சட்டிகள் எல்லாம் ஆமே நல்ல பக்கத்து வீட்டு வரைக்கும் தெரிச்சு ஓடும். சொந்தக்காரனாவது பந்தக்காரனாவது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமென் சொல்லுங்க. பல பிரச்சனையோடு அமர்ந்திருக்கிற சாராள் தீவிரமாய் போகிறா. எப்படி போகிறா? தீவிரமாய் போகிறா, வேகமா போகிறா. சோத்திரம். அங்கே மாவு பிசைகிறா. அல்லேலூயா 3 படி மாவுன்னு சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கணக்கின்படி ஒரு படி 3/4 கிலோ. சொல்லுங்க, ஒரு படி எத்தனைங்க? என் கணக்கின்படி நான் சொல்றேன், உங்க கணக்கு எனக்கு தெரியாது. சோத்திரம். ஒரு படி அப்படின்னா அல்லேலூயா 3/4 கிலோ. அப்ப 3 படினா எத்தனை கிலோ? 2.25. சரிதானா? ஓகே தானா? ஆமா சோத்திரம். ஆமா 2.25. சோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கணக்குல என்ன செய்கிற மாவு பிணைகிறா. எத்தனை வயசு? எத்தனை வயசு? 100 வயசு. 99 நினைக்கிறேன் அந்த வயசு. 99 100 வயசுல 3 கிலோ மாவு என்ன செய்கிறா? பிணைகிறா. நம்ம வீட்டுல 1/2 கிலோ சப்பாத்தி மாவு வாங்கி என்ன செய்ய முடியல? 2 கரண்டி அல்லேலூயா 2 டம்ளர் அல்லேலூயா மாவு எடுத்து நம்மளால சப்பாத்தி பிணைய முடியாதனாலதான் இன்னைக்கு சப்பாத்தி ரெடிமேடா விக்கிறாங்க. இடியாப்பத்தை ஒரு கொலை இடியாப்பத்தை நம்மளால புளிய முடியாதனால தான் டெய்லியும் இடியாப்பம் 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 வித்துட்டு வர்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென்னு சொல்லுங்க. 2 டம்ளர் அரிசி போட்டு இட்லி மாவு ஆட்ட முடியாம தான், அதுக்கு நம்ம தீவிரம் காட்டாதனாலதான் இன்னைக்கு இட்லி மாவு ஒவ்வொரு வீட்டு வாசப்படியில இட்லி மாவு வித்துட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சாராள் தீவிரமாய் போய் அதை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 1 சாமுவேல் அல்லேலூயா 17ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, இங்க கோலியாத்து தேசத்தில் பயங்கரமா மிரட்டி கொண்டிருக்கிறான். எல்லாரையும் வேகம் மிரட்டி கொண்டு அவன் பயங்கர போர் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். யாருமே யுத்தத்துக்கு போகல, யாருமே அவனோட சண்டைக்கு போகல. தாவீது வேதம் சொல்லுகிறது 17ஆம் அதிகாரத்துல அவன் கடைசி பகுதி வாசிங்கன்னா, தாவீது அந்த சேனைக்குள் தீவிரமாய் ஓடி 57 வசனம் வர நினைக்கிறேன். அவன் அல்லேலூயா தீவிரமாய் அந்த சேனைக்குள் போய் எப்படி போனா எல்லாரும் சவுல் சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறான். சவுல் அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய தாவீது அண்ணன்மார்கள்லாம் அவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் யுத்தத்துக்கு போகல, யாரும் கண்டு பயந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா தாவீது தீவிரமாய் போனானா. ஹலோ, நம்ம சுற்றி எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நம்ம சுற்றி எல்லாரும் மௌனமா இருக்காங்க. எனக்கு என்ன வேலை, நான் பாட்டுக்கு சோத்து மூட்டை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போறேன் அப்படின்னு தாவீது போகாம அந்த சூழ்நிலையை பார்த்து அவன் தீவிரமாய் பயப்படாமல் அவன் போனான். ஹலோ, அங்கதான் வெற்றி. சாராள் தீவிரமா செயல்பட்டதுனாலதான் அங்கதான் அவள் எதிர்பார்த்த ஈசாக்கு. இங்க தாவீது அது தீவிரமா செயல்பட்டதுனால இஸ்ரவேல் தேசத்துக்கு பல வருஷம் வெற்றி. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு பிரச்சனை தீங்கு வந்துருச்சுன்னா பல மாசமாய் நம்ம படுத்தே கிடப்போம். பல மாசமா அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தீவிரம் காட்ட மாட்டோம், அப்படியே அமர்ந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, உன் தீங்கு வரும்போது நீ தீவிரப்படுத்து. ஆவிக்குரிய வாழ்க்கை தீவிரமா செயல்படு, தீவிரமா ஜெபம் பண்ணு, தீவிரமா வேதம் வாசி, தீவிரமா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடிவா, ஜெபத்துக்கு ஓடிவா, வாசிப்புக்கு ஓடிவா, ஆண்டவருடைய காரியத்துக்கு ஓடிவா. தீங்கு நாட்கள் நம்ம தீவிரப்படும் பொழுது நமக்கான அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் தேவன் தர போகிறார். இவள் தீவிரமாய் செயல்பட்டாள். யாரு? இந்த விதவை. அல்லேலூயா. இன்னைக்கு கதை உங்களோட ஆண்டு பேச போற. தீங்கு நாளில் தீவிரப்படுங்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. ஆமா, இந்த மாதம் நமக்கு தீங்கு நாளில் கத்த நமக்கு விடுதலை. அல்லேலூயா. தீங்கு நாளை குறிச்சுதான் ஆண்டவர் நம்மோடு பேசினார். தீங்கு செய்கிறவர்கள், நம்ம தீங்கு செய்கிற மனிதனை குறித்து ஆண்டவர் பேசினார். சோத்ரம். அல்லேலூயா. இன்றைக்கு மதத்தான் கத்தர் தொடர்ந்து நம்மளை பேச போகிறார். தீங்கு நாளில் நீங்க தீவிரப்படு. உனக்கு எதிராக இருக்கிற தீங்கு செய்த மனிதர்கள் கத்தர் ஆஃப் பண்ணுவார். தீங்கு செய்த மனிதர்களை அவர்களுக்கு முன்பதாக உன்னை ஜெயமாய் நடத்துவார். இந்த விதவை தீவிரமாய் செயல்பட்டார். எதிரில் எல்லாம் தீவிரமா செயல்படணும். இந்த சம்பவத்திலிருந்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வச்சுதான் நான் பேச போறேன். அதில் ஒரு 4 காரியங்கள் வேகமாய் சொல்ல போகிறேன். விடாமுயற்சியாய் தேடுவதில் தீவிரப்படுங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. விடாமுயற்சியாய் தேடுவதில் தீவிரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது, விண்ணப்பம் பண்ணுவதில் தீவிரம். எதுல தீவிரம்? ஆமா, விண்ணப்பம் பண்ணுவதில் தீவிரம். 3வது, விட்டுவிடாமல் தேடுவதில், விட்டுவிடாமல் கேட்பதில் அல்லேலூயா தீவிரம். சொல்லுங்க. விட்டுவிடாமல் கேட்பது அல்லது தட்டுவது, எப்படி வேணா நீங்க போட்டுக்கலாம், அலட்டுவது. ஆமென், அதுல ஒரு தீவிரம். 4வது, விரைவாய் கிடைப்பதில் தீவிரம். சொல்லுங்க. விரைவா சீக்கிரமா கிடைக்கணும் அப்படிங்கிற அதுல ஒரு தீவிரம். நீங்க தீவிரம் காட்டி பாருங்க, உங்களுக்கான அற்புத ஆசீர்வாதம் தேடி சீக்கிரம் வரப்போகுது. ஆண்டவர் சொல்ல, சீக்கிரம் அவனுக்கு அல்லேலூயா நியாயம் செய்வார், சீக்கிரம் அவனுக்கு அற்புதம் செய்வார். ஆமா, முதலாவது நான் சொன்ன 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தால், அவன் தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதியாதவனாய் இருந்தால், அந்த பட்டணத்தில் ஒரு விதவி இருந்தால், அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை நியாயம் செய்ய வேண்டும் என்று அல்லேலூயா விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதெல்லாம் இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷனுக்கு மதியாதமாய் இருந்து இவள் என்னை தேடி வருகிறாளே என்று அங்கே அல்லேலூயா அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. விடாமுயற்சி என்னதுங்க? ஆம், அல்லேலூயா. முயற்சி என்ன செய்யுமா? திருவினை ஆக்கும். நீங்க விடாமுயற்சி என்ன செய்யும்? நம்மளைய அது ஒரு பதிலை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆம், அப்போ முயற்சி, விடாமுயற்சி, தீவிரமா நீ முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த முயற்சி அல்லேலூயா அப்படியே ஸ்தோத்திரம் பிளாட் ஆயிருது. தேவனை தேடுகிற காரியத்தில் நின்றுறோம். ஒரு பிரச்சனை, ஒரு தீங்கு, ஒரு வியாதி, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா அன்றைக்கு நம்ம கட்டு லீவு, அல்லேலூயா, விடுமுறை. தேவனை தேடுவது, ஜெபம் பண்ணுவது, வேதம் வாசிப்பது, ஜெபத்துக்கு போவது, ஆராதனைக்கு போவது எல்லாமே நின்று விடுகிறது. அல்ல, ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நீ தீவிரமா செயல்படணும் பரிசுத்தம் விரும்புகிறான். பிரச்சனை வரும்போது தீவிரமா நீ தேடணும் பரிசுத்தம் விரும்புகிறான். இந்த விதவை ஒரு தீங்கு, ஒரு பிரச்சனை வந்த உடனே அதிகமா தேட ஆரம்பிச்சா, அதிகமா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சா. அதனால்தான் அவளுக்கான விடுதலை வந்து விட்டது. உங்க முயற்சியை விட்டுவிடக் கூடாது. பிரச்சனை வரும்போது எச்சா நீ என்ன செய்யணும்? தேடணும். பர்த்திமே குருடன் ஒரு தடவை இயேசுவேன்னு கூப்பிட்டார், தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டார். எல்லாரும் மிரட்டி அதட்டின உடனே, தடுத்த உடனே என்ன பண்றார்? இன்னும் அதிகமாய். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்கன்னு நின்றுவின்றானா அவன் இன்னும் வரைக்கும் பார்வை இல்லாதவனா தான் இருந்திருப்பான். இதுவரைக்கும் இன்னும் பிச்சைக்காரனா தான் இருந்திருப்பான். இதுவரைக்கும் அவன் இன்னும் எழும்பி இருக்க முடியாது. அவன் தீவிர காட்டினபடினால்தான் எழும்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. தீவிரம், வேகத்தை காட்டுங்க. பிரச்சனை நேரத்துல, சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் அதிகமா நீங்க தேவனை தேடுவதை நீங்க வாஞ்சித்து பாருங்க. நெருக்கத்து நேரத்துல, தடை வருகிற நேரத்தில் நீங்க தடை உடைத்து நீங்க வருவதற்கு முயற்சி செஞ்சு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவா. அல்லேலூயா. விடமாட்டேன், விடமாட்டேன். அல்லேலூயா. யார போல? யாக்கோப போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு அவருடைய தூதனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு ராம் முழுவதும் போராடினானா. அவருடைய முயற்சிக்கு அங்க யாக்கோபுக்கு வெற்றி வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய அந்த விடா முயற்சி இருக்கு பாருங்க, அது பெரிய வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இன்னைக்கு போகாட்டித்தான் என்ன? மண்டை வலிக்குது, வயிறு வலிக்குது, காலி இடுப்பெல்லாம் என்ன செய்யுது? வலிக்குது, பலவீனமா இருக்கு. இன்னைக்கு போகாட்டித்தான் என்ன அப்படின்னு நம்ம இருக்கிற அந்த ஒரு இருப்பு அது நமக்கு பல தாமதத்தை கொண்டு வருகிறது. அந்த விதவை அதை நிறுத்தவே இல்லை. அவ எடுக்கிற முயற்சியை அவ நிறுத்தவே இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. எத்தனையோ முறை போய் அவன் விண்ணப்பம் பண்றா. எத்தனையோ முறை போய் அங்க தேடி 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 அவனை போய் பார்க்கிறா. விடுதலை. அல்லேலூயா. நம்ம ஒரு ஜெபத்திலேயே அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு நான் முழங்கால் போட்டு இன்னைக்கு வேலைக்கு போகாம நான் இன்னைக்கு முழங்கால் போட்டு உபவாசம் இருக்க போற ஆண்டவரேன்னு சொல்லி காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்காம அன்னைக்கு முழுவதும் ஒரே உபவாசம் தான். ஐயோ, புருஷனே பக்கத்துல வந்துடாத, பிள்ளைகளை வந்துடாதீங்க, நான் முழுவதும் இன்னைக்கு உபவாசம் இருக்க போறேன் அப்படின்னு அந்த காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் உபவாசம் இருந்துட்டு சாயங்கால வாட்சியை பார்த்து நாத்துனாரே, நாத்துமாவே கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி முழங்கால் முடிச்சிட்டு ஜெபம் பண்ணி போய் ஒரு சொம்பு மோர் எடுத்து குடிச்சிட்டு கர்த்தர் விடுதலை தந்துட்டார் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விடுதலையும் வந்திருக்காது. ஹலோ. உடனே சோர்ந்து போய் இனி நான் உபவாசமே இருக்க மாட்டேன், இனி நான் ஒரு நாள் உபவாசம் இருக்க மாட்டேன், ஒரு நாள் இப்படி ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறது. அல்லேலூயா சொல்லுங்க. இவள் வெகு நாள், வேதம் சொல்லுது எத்தனை நாளுங்க? வெகு நாள். பல மாதமா இருந்திருக்கலாம், பல வருஷமா இருந்திருக்கலாம். அவள் அந்த முயற்சியை விடவே இல்லை. ஒரு காரியத்தை ஒரு நாள் பார்த்த உடனே உங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க. ஒரு நாள் நீங்க உபவாசம் வந்த உடனே அடுத்த உபவாசத்தை கட் பண்ணாதீங்க. ஒரு நாள் நீ தேவனை தேடுவதை வந்துட்டு கிடைக்காம அடுத்த அல்லது தேடுவதை நிறுத்தி விடாதீர்கள். விளங்குதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? விளங்குதுங்களா? ஒரு அல்லேலூயா ஆமென்னு சொல்லுங்க. 60 வயசுல பிளஸ் 2 எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாம் உண்டு. 70 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதி கொண்டு இருந்தவங்க நிறைய பேர் உண்டு. ஏன் தெரியுமா? அவனுடைய விடாமுயற்சி. அதுல அவங்க பாஸ் ஆகி அப்படி ஒண்ணு பெரிய சாதிக்க போறது இல்ல. ஆனால் அவங்களுடைய விடாமுயற்சியை அவங்க விடவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுவது மட்டும் நீங்கள் முயற்சியை விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் என்ன வந்தாலும் தேடுவதை நிறுத்தி விடக்கூடாது. அதனால அடிக்கடி நான் விசுவாசிகள் யாராவது வரலன்னா உடனே போன் பண்ணி கேட்பேன், உடனே அவர்களை விசாரிப்பேன். அல்லேலூயா. இப்படி நீங்க இருக்க கூடாது. இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுக்கு தொடர்ந்து தடை கொண்டு வருவான், ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆகவே உங்க முயற்சியை நீங்க தேவனை தேடுவதை நிறுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவேன்.
ஒரு வாரம் யாராவது வரல அப்படின்னா உடனே நான் போன் பண்ணுவேன். 2 வாரம் பார்ப்பேன், வரல அப்படின்னா உடனே போன் பண்ணுவேன். புதிய ஆத்மா இருந்தா உடனே நான் கான்டாக்ட் பண்ணுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது யாராவது நான் பார்க்கல, இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தவங்களை நான் பார்க்க முடியல, பார்க்கல அப்படின்னா உடனே அவங்களுக்கு தகவல்படுத்தி கேட்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவங்க தேவனை தேடி வருகிற அந்த வாஞ்சையினால அவள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புவேன். ஒரு ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானே எப்படி விரும்புறேன்னா, பரிசுத்தாவின் எப்படி விரும்புகிறா, நம்முடைய தேவ ஆவியானவர் எப்படி விரும்புகிறா, நம்முடைய முயற்சியை விட்டுவிடக் கூடாது. ஆமா. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பிள்ளைகள் வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சீக்கிரம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகளின் பேச்சும் கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு கதையா சொல்லுவாங்க, அடுத்தவங்க போய் சொல்லுவாங்க. அதுதான் இது கிழவியின் பேச்சுன்னு பவுல் சொல்றார். என்ன பேச்சா? என்ன பேச்சுங்க? கிழவியின் பேச்சு. 4 கொண்டைக ஒன்னு சேர்ந்தாங்கன்னா, 4 கொண்டைக ஒன்னு சேர்ந்தாங்கன்னா சண்டை வரும். சண்டை வந்ததுன்னா தொண்டை கிளியும். தொண்டை கிளியதும் இல்லாம அடுத்தவன் மண்டை உடையும். 4 கொண்டைக, எல்லாரும் சொல்லுங்க. 4 கொண்டைக ஒன்னு சேர்ந்தா சண்டை வரும். சண்டை வந்ததுன்னா தொண்டை கிளியும். தொண்டை கிழிஞ்சதுன்னா அடுத்தவன் மண்டை உடையும். ஹலோ ஹலோ, பவுல் சொல்றாரு கிழவியின் பேச்சு. ஹலோ, சீர்கேடானது, சீர்கேடு உண்டாக்குற பேச்சு. 4 பேர் சேர்ந்து பல மணி நேரம் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் பேசி ஸ்தோத்திரம். தேவன் பக்கம் போறதில்ல, தேவனுக்காக முயற்சி எடுக்கிறது இல்ல. கலந்து அடுத்தவங்கிட்ட பேசுறோம், அடுத்தவங்கிட்ட பேசி நேரத்தை செலவு பண்றோம். நம்முடைய முயற்சி யார்கிட்ட இருக்கணும்? தேவன் பக்கம் இருக்கணும். அப்ப அந்த நியாயாதிபதியை தேடி போனாள், அந்த ராஜாவை தேடி போனா, அதை நிறுத்தவே இல்லை. அவள் பல நாள் பதில் கொடுக்கவே இல்லை. பல நாள் அவள் எந்த பதிலும் அவளுக்கான பதில் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் அவள் தேடுவதை நிறுத்தல இந்த விதவை. ஹலோ ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு 100 ரூபாய் இல்ல, அதனால சர்ச்சுக்கு நான் போகல. அது என்ன 100 ரூபாய் இல்ல, இன்னைக்கு சர்ச்சுக்கு போகல. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு நம்முடைய அல்லேலூயா முதலமைச்சர் ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் என் ஜெபம், உங்களுக்கு தெரியாது. நான் ஜெபம் பண்ண ஜெபம் தான் இப்படி எல்லாம் அரசாங்கத்துல மாற்றம் வந்திருக்குது. ஏன்னா வருஷ கணக்குல ஃபுல்லா மக்கள் சாட்சி என்ன தெரியுமா? பஸ்ஸுக்கு காசே இல்லை, அதனால நான் வரவே இல்லை. இன்னைக்கு ஒரு சாட்சி அப்படி வருமா? ஆமென் சொல்லுங்க. அந்த ஃப்ரீயை இங்க விட்டு இருந்தாங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த தேடுவதை முயற்சி, நீ தேவ பக்திக்கு ஏதுவா நீ முயற்சி பண்ணு. உன் முயற்சி எதுதான் இருக்கணும்? தேவ காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில், சபை காரியத்தில் தான் நம்முடைய முயற்சி அதிகமா இருந்ததா நம்முடைய தீங்குகள் இல்லாமல் போயிடும், நம்ம பிரச்சனை இல்லாம போயிடும். அதுல உங்க தீவிரத்தை காட்டு. பாடுவதிலும், ஜெபிப்பதிலும், ஆண்டவரை தேடுவதிலும், ஜெபத்துக்கு வருவதிலும், ஊழியம் செய்வதிலும், ஊழிய காரியங்கள் கலந்து நிற்பதிலும், ஊழிய காரியங்களில் நம்ம கலந்து செயல்படுவதிலும் தீவிரம் காட்டி பாருங்க. உங்க தீங்குகள்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும், உங்க பிரச்சனைகள் ஒண்ணுமில்லாம போயிடும். தேவ காரியத்து மேல நீங்க தீவிரம் காட்டுங்க. தேவ காரியத்து மேல நீங்க வாஞ்சியா செயல்பட்டு பாருங்க. அல்லேலூயா. என் குடும்பம், எனக்கு வேலை, என் வீட்டுல பயங்கர வேலை. 365 நாள் உன் வீட்டுல வேலை தான், சாகர வரைக்கும் நீ வீட்டுல வேலை தான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய காரியம் எப்ப அப்படி இருக்காது. இன்னைக்கு இந்த வாய்ப்பு விட்டீங்கன்னா இன்னைக்குள்ளேயே அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காது.
அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வந்த அந்த பிரசனத்தை, இன்னைக்கு வந்த விடுதலையை, இன்னைக்கு வந்த ஆசீர்வாதத்தை உன்னால் இன்னொரு நாள் பெற முடியாது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகுது. அல்லேலூயா. நீ தேடுவாயானால் நலமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு கிடைத்த இந்த நாள் அது விலையேறப்பட்டது. அதெல்லாம் அடிக்கடி நான் சொல்லுவேன் போன் பண்ணி, வாங்க விட்டுறாதீங்க, இந்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க ஒரு வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்குரிய நாள், அது நமக்குரிய நாள். அந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. முயற்சி எடுங்க, வர்றதுக்கான அந்த விடாமுயற்சி போராடுங்க. நம்ம அந்த விடாமுயற்சி செய்ய மாட்டோம். முயற்சி செய்யறோம், விடாமுயற்சி பண்ண மாட்டோம். ஹலோ, ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம முயற்சி எப்படி இருக்குன்னா, முயற்சி முயல் மாதிரி போகணும்னு விரும்புறோம். என்னது முயற்சி? வேகமா போகணும், ஸ்பீடா போகணும், முயற்சி, அந்த எண்ணம் இருக்கு. ஆனா நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்குன்னா ஆமை மாதிரி இருக்கு. எப்படி இருக்குங்க? ஆமை மாதிரி. சோத்துரும் அப்படியே தலையை வெளியே விடுறதும் உள்ள விட்டுக்கிறதும், உள்ள விடுகிறதும் உள்ள விட்டுக்கிறதும். ஆனா நினைப்பல எப்படி நினைப்ப? முயல் மாதிரி பாயணும், பாஞ்சு போகணும். ஆனா நம்முடைய முயற்சி எப்படி இருக்கு? ஆமை மாதிரி. எண்ணமெல்லாம் நல்லா தான் இருக்கு, செயல்பாட்டுல ஆமை மாதிரி இருக்கிறோம். ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க முயற்சியை தீவிரப்படுத்தி பாருங்க, உங்களுக்கான விடுதலை வந்துவிடும், உங்களுக்கான நன்மை கிடைத்து விடும், உங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைத்து விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது நான் சொன்னேன், விண்ணப்பம் பண்ணுவதில் தீவிரம் காட்டும். ரெண்டாவது இதுல தீவிரம் காட்டணும், விண்ணப்பம் பண்ணுவது. மூணாவது வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். நிறைய டைம் நம்ம கர்த்தரை தேட வர்றோம், விண்ணப்பம் பண்ண மாட்டோம். என்ன பண்ண மாட்டோம்? விண்ணப்பம். இன்னைக்கு பல டைம்ல ஜெபம் எது, விண்ணப்பம் எது, மன்றாட்டு எது, துதி எது, ஆராதனை எதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஜெபம் பண்றோமா, அல்லது விண்ணப்பம் பண்றோமா, மன்றாட்டு பண்றோமா, அல்லது துதி பண்றோமா, ஸ்தோத்திரம் பண்றோமா, என்ன பண்றோம் நமக்கு தெரியறது இல்ல. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஜெபம்னா என்ன? நல்ல கவனிங்க, முடிஞ்சா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஜெபம்னா என்ன? என்னை காப்பாத்துங்கப்பா எல்லாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஜெபம். சொல்லுங்க எல்லாரும், என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொன்னா ஜெபம். துதினா என்ன அப்படின்னா, என்னை காப்பாத்துகிற தேவனா இருக்கிறீரே அப்படின்னு சொன்னா துதி. எப்படிங்க? ஒரே வேர்டு தான், அது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னா ஜெபம். என்னை காப்பாத்துகிற தேவனா இருக்கிறீரே அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது? துதி. விண்ணப்பம் அப்படின்னா, என்னை காப்பாத்துங்க, மத்தவங்களையும் காப்பாத்துங்க, அவங்களை காப்பாத்துங்க, இவங்களை காப்பாத்துங்க, இவங்களை காப்பாத்துங்க, இவங்களை காப்பாத்துங்க, என்னையும் காப்பாத்துங்க. இதுதான் விண்ணப்பம். சொல்றது வழங்குதுங்களா? சொல்றது புரியுதா? மன்றாட்டு, தொடர் போராட்டம். அதான் மன்றாட்டுனா தொடர்ந்து ஜெபிப்பது, போராடி ஜெபிப்பது. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை காப்பாற்றுற வரைக்கும் விட மாட்டேன். இதுதான் மன்றாட்டு, போராடி ஜெபிப்பது. யாக்கோபை போல போராடி கிடைக்கிற வரைக்கும், அது மன்றாட்டு ஜெபம். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை காப்பாற்றுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். நன்றி ஜெபம் எப்படி பண்றது? நன்றி ஸ்தோத்திர ஜெபம் எப்படி பண்றது அப்படின்னா, என்னை காப்பாத்துனீங்களே நன்றி அப்பா. சொல்லுங்க, என்னை காப்பாத்துனீங்களே நன்றி. அதான் எப்பவுமே நம்முடைய ஃபாதர் பெர்க்மன்ஸ் எப்பவுமே அந்த நன்றி பால் அதிகமா சொல்லுவார். நன்றி அப்பா. அப்படி ஆராதனைக்கு போயிட்டீங்கன்னா அவர் அதிகமா சொல்றது அப்படிதான், அப்பா நன்றி அப்பா, அவ்வளவுதான் சொல்லுவார், வேற ஒன்னும் சொல்ல மாட்டார். அவருடைய பாடல நிறைய நன்றி பாடல்கள் நிறைய பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கூட 2-3 பாட்டு நம்ம பாடணும். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, அது ஒரு நன்றி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான், அது ஒரு நன்றி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும்
நல்லவரே. பாருங்க, நன்றி, நிறைய நன்றிகளை நம்முடைய ஃபாதர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி அதிகமா நம்முடைய வாழ்க்கையில நன்றி ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா ஜெபம் இருக்கணும், துதி ஜெபம் இருக்கணும், விண்ணப்ப ஜெபம் இருக்கணும், மன்றாட்டு ஜெபம் இருக்கணும், நன்றி ஜெபம் இருக்கணும். ஆராதனையை கூட ஒரு ஜெபமா பண்ணலாம். ஆராதனையை கூட ஒரு அல்லேலூயா ஜெப வேலையில பயன்படுத்தலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை காப்பாத்தினபடியினால் உம்மை நான் ஆராதிப்பேன். இது ஒரு ஆராதனை. அல்லேலூயா ஜெபம். அல்லேலூயா ஆராதனை என்னது? என்னை காப்பாத்துனீங்க, அதுக்காக உம்மை நான் ஆராதிக்கிறேன்ப்பா, உம்மை நான் போற்றுகிறேன்ப்பா, உம்மை நான் துதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா அல்லேலூயா. அப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தேட் இருக்கு. சோத்திரம். இந்த விதவை என்ன பண்றா? விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் ஜெபத்தை விண்ணப்பம் பண்ணுவதில் தீவிரம் காட்டுறா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே விண்ணப்பத்தை பல நாள் சொல்லக்கூடாது. ஒரே விண்ணப்பத்தை பல நாள் சொல்லக்கூடாது. விண்ணப்பம் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்ல போய் நீங்க போஸ்ட் போடுற மாதிரி, லெட்டர் எழுதி அட்ரஸ் எல்லாம் கரெக்டா எழுதி நீ விண்ணப்பம் போடுற மாதிரி, அதுதான் அஞ்சல் பெட்டியில போடுற மாதிரி. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்ப எஸ்எம்எஸ்லயே இருக்கு, நிறைய வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் இருக்கு, பேஸ்புக் எஸ்எம்எஸ் இருக்கு, மெசஞ்சர் இருக்குது, பல மெசஞ்சர் இப்ப வந்துருச்சு, போன்லயே வந்துருச்சு. ஒண்ணு இப்ப லெட்டர் கிட்ட யாரும் எழுதுறது இல்லை. இங்கிலாந்து லெட்டர் எழுதுவாங்க, இங்கிலாந்து கார்டுல எழுதுவாங்க. நாளா இங்கிலாந்து கார்டுல எழுதி, இங்கிலாந்து லெட்டர்ல எழுதி இருக்கிறோம், பல லெட்டர் எழுதி இருக்கிறோம். சோத்துறோம். இன்னைக்கெல்லாம் அது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்பும் மெசஞ்சரும் தான் இன்னைக்கு ஏகப்பட்டது. அது மெசேஜா போயிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்ப விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா விண்ணப்பம் பண்ணணும். நம்முடைய பண்ற விண்ணப்பத்தை விட்டுவிடவே கூடாது. அதுல தீவிரம் காட்டணும். விண்ணப்பம் பண்றதுக்குன்னே சபைக்கு வரணும். விண்ணப்பம் பண்றதுக்குன்னே தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. விண்ணப்பம். அன்னாள் டெய்லி வந்து வந்து என்ன பண்ணுவா? என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணினா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் என்ன பண்ணுகிறா? ஒவ்வொரு நாளும் வந்து அது விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து தன் விண்ணப்பத்தை சொல்லிட்டே இருக்கணும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். விண்ணப்பம் பண்ணினதை ஏலி கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த வசனம் 12 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தார். நீ விண்ணப்பம் பண்ணுவதை ஆவியானவர் பார்க்கணும். நீ என்ன விண்ணப்பம் பண்ணுகிற அப்படிங்கிறது கவனித்து இயேசப்பா பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உன் விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ என்ன விண்ணப்பத்தை கொடுக்க போற? அல்லேலூயா சோத்திரம். உபவாச ஜபத்துக்கு வந்துட்டா விண்ணப்பத்தை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. உபவாச ஜபம் யாருக்கு? உபவாச ஜபம் யாருக்குன்னு கேட்டேன். உபவாச ஜபம் யாருக்கு? ஆமா, நமக்காகவும் ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எல்லா காரியத்துக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணா மட்டும் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். சோத்திரம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். சோத்திரம். என்ன பண்ண மாட்டாங்க? மற்றவங்களுக்கு ஜெபம் பண்றது, தேசங்களுக்கு ஜெபம் பண்றது, மற்ற காரியம் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வாங்க? பேசாம விட்டுருவாங்க. ஹலோ, ஆமன் சொல்லலையா சொல்லுங்க. சத்தமா இல்லையா சொல்லுங்க. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தவங்களை வேலைக்கு பார்ப்போம். பாஸ் எப்படி ஜெபம் பண்றப்பா? காந்தி மக்கள் ஜெபம் பண்ணுவோம், குடும்பங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசை. அல்லேலூயா. இது என்ன ஜெபம்? இது சரியான விண்ணப்ப ஜெபம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மற்றவங்களுக்காக. விண்ணப்பம் எப்பவுமே மற்றவங்களுக்காக தான் இருக்கணும். என் விண்ணப்பம் எப்பவுமே எனக்கு இருக்கிற விண்ணப்பம் அல்ல, என்னை விட மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற விண்ணப்பம் அதிகமா இருக்கணும். யோபு தனக்காக ஜெபம் பண்ணதை விட தன்னுடைய சிநேகிதனுக்காக விண்ணப்பம் பண்ணினான் அதிகம். கர்த்தர் அவனுடைய தீங்கை, அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சாரு? மாற்றினார். நம்முடைய விண்ணப்பம் எப்பவுமே மற்ற காரியத்துக்கு மேலே இருக்கணும். அப்ப நம்முடைய பிரச்சனை மாறி போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்ப இந்த விண்ணப்பம் பண்ணுவதை அவன் நிறுத்தல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 22 அது 27 வாசிங்க பார்க்கலாம். 22 27 யோபு சீக்கிரம் வாசிங்க. யோபு 22 27. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். விண்ணப்பம் இன்னைக்கு பல டைம் நம்ம பண்ற விண்ணப்பம் வெத்து விண்ணப்பமா பண்றோம். என்ன விண்ணப்பம் பண்றோம்? வெத்து விண்ணப்பமா பண்றோம். சும்மா வந்து ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறோம். விண்ணப்பம் எப்பொழுதும் பொருத்தனையில் முடிய வேண்டும். அப்படி விண்ணப்பம் எப்ப எதுல முடியணும்? பொருத்தனையில் முடியணும். அண்ணாள் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்றேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தரணும்னு விண்ணப்பம் பண்றேன். இந்த விண்ணப்பம் கிடைச்சதுன்னா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான்னா அது உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு சபைக்கு தருகிறேன் என்று பொருத்தனை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய விண்ணப்பம் எதுல முடியணும்? எதுல முடியணும்? பொருத்தனை முடியணும். எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, இந்த பிள்ளை ஆனா பெண்ணோ தெரியாது, அந்த பிள்ளை ஊழியத்துக்கு தருகிறேன், பொருத்தனை நிறைவேற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த காரியம் நிறைவேறினால் நான் இவ்வளவு கர்த்தருக்கு என்று பொருத்தனையா கொடுக்கிறேன். அந்த விண்ணப்பம் அப்படி இருக்கணும். வேதத்துல நிறைய விண்ணப்பம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ஒரு பொருத்தனை இருக்கும். எப்தா விண்ணப்பம் பண்றா, நான் போய் இப்ப சத்ருகிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டு என் வீட்டு வாசல்ல வந்தேன்னா, யார் என் வாசல்ல எது வருதோ அதை நான் பலியா உனக்கு கொடுப்பேன்னு சொன்னா. எப்தா பொருத்தனை பண்ணினா, எப்தா பொருத்தனை பண்ணின மாதிரி. அல்லேலூயா. வீட்டு வாசல்ல அவ யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டு வந்த உடனே வீட்டு வாசல் யார் வந்தது? அவருடைய மகள் வந்தா. அல்லேலூயா. ஆம், அல்லேலூயா. அவருடைய மகள் வந்தா. மகள் வந்த உடனே தேவ சமூகத்தில் சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை பொருத்தனைய அப்படியே செய்தார். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவரே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன். அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என்னை எங்க தகப்பனு, என்னுடைய குடும்ப தாய் தகப்பனு என்னை வந்து 2.5 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நான் பிறந்தோடனே ஊழியக்காரனா சொல்லிட்டான். 2.5 வயசுல நான் வந்து மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அப்ப என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப நான் வளர்ந்தா படிச்சேன், எல்லாம் நான் செய்தேன். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய தேவன் சொல்லப்பட்ட அந்த ஒப்பு கொடுத்ததுல எங்க தகப்பனார் விடாம எங்களை நடத்தினாங்க. ஏற்ற வேலை வரும்பொழுது பேர் கழிச்சு அனுப்புனாங்க. நான் ஏற்ற +2 முடிச்ச உடனே அல்லேலூயா எனக்கு அந்த காலம் வந்த உடனே இது எங்க அனுப்புனாங்க? செக்குலர் காலேஜுக்கு அனுப்பல, வேற படிப்புக்கு அனுப்பல. என் தகப்பன் சொன்னபடி என்னை பைபிள் காலேஜ் தான் அனுப்பினார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த பொருத்தனைய நிறைவேற்று வரைக்கும் பாருங்க. கரெக்டா நான் பைபிள் காலேஜ் முடிச்சேன். 1 வருஷம் அப்பாவோட ஊழியத்துல இருந்தேன், கூடயே இருந்தேன், சபையோடு இருந்தேன். கரெக்டா 1 வருஷத்துல என் தகப்பனார் மரித்து போனா. எங்க அப்பா பொருத்தனையை நிறைவேற்றி விட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பொருத்தனை தான் ஊழியத்துல மகிமையாய் கர்த்தர் நடக்கிறார். ஆமென். நம்ம சொல்லப்பட்ட அந்த பொருத்தனையை, அது ஒரு விண்ணப்பம். அண்ணால் ஜெபம்னா கரெக்டா அந்த பொருத்தனை என்ன செய்தா? பிள்ளை பிறந்த உடனே கரெக்டா பால் மறந்த உடனே கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டாள். 1 வருஷத்திலே குழந்தை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டா. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை பிறந்து 1 வருஷத்துல கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டா. சாமுவேல் சிறு வயதுல இருந்து ஆலயத்தில் தான் வளர்ந்தான். இன்னைக்கு நிறைய சாமுவேல்கள் ஆலயத்தில் வரணும் எனக்கு ஆசை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, விண்ணப்பம், நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்கணும்னா தூபமா இருக்கணுமா. சங்கீதம் 141 2 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 141 அதனுடைய 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக, என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபமாகவும், என் கையெடுப்பு, என் விண்ணப்பம் எப்படி இருக்கணுமா? தூபமா இருக்கணுமா. தூபம்னா என்னது? தூபம்னா என்னதுங்க? நீங்க ஆர்டர் அறியதுக்கு பின்னாடி தூபம் எடுத்திருப்பீங்க.
சாமி போட்டாக்கு முன்னாடி நின்று என்ன செய்வீங்க? விளக்க பத்தி என்ன செய்வோம்? கற்பூரத்தை ஏத்தி எதுக்கு ஏத்துறோம்? இப்படி ஒரு 3 சுத்து, இப்படி ஒரு 3 சுத்து கும்பிட்டா ஐயோ அந்த போட்டால் இருக்கிற அந்த சாமி வந்து அப்படியே நம்மளை ஆச்சரிய வச்சிருவார். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எதை செஞ்சாலும் அந்த போட்டாக்கு முன்னாடி வச்சு அப்படியே செஞ்சுக்க வேண்டியதான். வச்சுட்டா நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, என் விண்ணப்பம் உமக்கு முன்பதாக தூபமாய். அல்லேலூயா. விண்ணப்பம் உமக்கு காட்டுகிற அந்த பலியாக இருப்பதாக. அந்த விண்ணப்பத்தை பலியாக செய்யணும். அது மேல அந்த விண்ணப்பத்துக்கு என்ன பலன் கிடைச்சாலும் நான் செய்கிற அந்த பொருத்தனை அது பலியாக மாறினாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியாக தேவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை தூபமாக பலியாக ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். அதனால்தான் அவங்க பிள்ளையை சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய விண்ணப்பம் தூபமா இருக்கணும். அது தேவ பலிபீடத்துல வைக்கணும். நம்ம வரோம் வந்து சொல்லி போட்டு போயிரு. நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு போறீங்க, போஸ்ட் ஆபீஸுக்கு போறீங்க, லெட்டர் எடுத்துட்டு போறீங்க. உங்க மாமனுக்கோ அவங்க அத்தைக்கோ அல்லது யாருக்கோ லெட்டர் எழுதுறீங்க. அல்லது காசு 1000 ரூபாய் வேணும் அல்லது 2000 வேணும் அப்படி லெட்டர் எழுதுறீங்க. போஸ்ட் ஆபீஸ்ல போய், ஏ மாமனே இங்க பாரு 1000 ரூபாய் எழுதி இருக்கிற, நீ அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி லெட்டரை போஸ்ட்ல போடாம நேரா வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுல வந்து என்ன சொல்றீங்க? நான் மாமனுக்கு லெட்டர் போட்டேன், மாமனுக்கு லெட்டர் போட்டேன், மாமனுக்கு லெட்டர் போட்டேன் அப்படின்னா மாமகிட்ட இருந்து இங்க 1000 ரூபாய் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த லெட்டர் என்ன செய்யணும்? போட வேண்டிய இடத்துக்கு போடணும். அட்ரஸ் கரெக்டா எழுதணும். from to என்ன செய்யணும்? சொல்லுங்க. கரெக்டா என்ன செய்யணும்? எழுதணும். அப்ப நம்ம போடுற விண்ணப்பம் கரெக்டா போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க. மணி ஆர்டர்ல அந்த காலத்தை அனுப்புவாங்க. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல போய் மணி ஆர்டர் அனுப்புவாங்க. அப்ப அது போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு மணி ஆர்டர் கீழே ஃபார்ம்ல ஒரு கீழே ஒரு சின்ன ஒரு அட்டையில் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அனுப்புனது அந்த அந்த ஃபார்ம் என்ன செய்யும்? 2வது ரிட்டர்ன் நமக்கு நம்ம வீட்டுக்கு என்ன செய்யும்? வரும். அது வந்துட்டாவே மணி ஆர்டர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அன்னைக்குலாம் போன் கிடையாது. மணி ஆர்டர் போயிருச்சா லெட்டர் போயிருச்சான்னு தெரியாது. இதைய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், என் லெட்டர் போயிருச்சு. ஏன்னா இந்த இது என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நம்ம பண்ற விண்ணப்பம் போயிருச்சா இல்லையான்னு எப்படி நமக்கு தெரியும்? நம்ம பண்ண விண்ணப்பம் கரெக்டா ஏசப்பாட்ட போயிருச்சான்னு எப்படி தெரியும்? அல்லேலூயா. சரியா விண்ணப்பம் பண்ணணும், சரியான அட்ரஸோட பண்ணணும். சரியா பண்ணினாத்தான் அந்த விண்ணப்பம் சரியா போகும், சரியா நமக்கான பதில் வரும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கூப்பிடும் போது கர்த்தர் சரியா நமக்கு அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். வேதத்தை அப்படிதான் பாக்குறோம். எரேமியா 33:3 வாசிக்கும் போது அதான் ஆண்டவர் சொல்றார், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறுத்தலை செய்து அறியாதும் 8வதுமான பெரிய காரியங்கள் அவனுக்கு என்ன செய்வேன்? செய்வேங்கிறார். சங்கீதம் 91 அல்லேலூயா 15 அதான் சொல்றார். என்ன சொல்றாரு? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் உனக்கு மறுத்தலை செய்து ஆபத்து அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவன் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். அவன் நோய் கூப்பிடுவான், அவனுக்கு மறுத்து கொடுப்பேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பல வசனங்களில கர்த்தர் அப்படியே சொல்றார், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நான் அவனுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பல இடத்துல ஆண்டவர் அங்க சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு போவோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 38:3. விண்ணப்பம் பண்றவங்க எப்படி இருக்கணும்? அவன் ஜெபம் விண்ணப்பம் கேட்கப்படணும். அவன் எப்படி இருக்கணும்? வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் பாருங்க என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஹலோ, பண்ற பிரார்த்தனமெல்லாம் பண்ணிட்டு கீழ்ப்படியாம இருந்துட்டு, தேவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காம இருந்துட்டு, நம்ம தேவ வார்த்தை கீழ்ப்படியாம இருந்துட்டு, ஆண்டவரை விண்ணப்பத்துக்கு கேளும், ஆண்டவரை விண்ணப்பத்துக்கு கேளும், ஆண்டவரை விண்ணப்பத்துக்கு என்னத்த விண்ணப்பத்துக்கு கேட்பாரு?
எசேக்கியா ஜெபம் பண்றார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பதாக உண்மையாயிருந்தேன், உத்தமமாயிருந்தேன், முத பார்வைக்கு நான் நல்லதுதான் செஞ்சேன், என்னை நினைச்சு பாருங்க. அவன் பண்ண விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்துல 5ஆம் வசனத்தை சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விண்ணப்பம் பண்றவங்க நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய குணநலங்கள்ல கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம பண்ற விண்ணப்பம் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீடு வாடகை வீட்டுல குடியிருக்கிறீங்க, வாடகை வீட்டுல குடியிருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு 5 ஏக்கராவை தாரும் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணினா நீர் கேட்பி, நீ தருவீரப்பா. எனக்கு ஒரு 5 ஏக்கரை தாரும், ஒரு அல்லேலூயா 50 சென்ட்ல ஒரு பங்களாவை தாரும். வாடகை வீட்டுல இருக்கும் போதே நீ சரியா வீடு கூட்ட மாட்ற, வீட்டை நீ சரியா கிளீன் பண்ண மாட்ற, மாப்பு போட மாட்ற, வலிக்க மாட்ற, வீட்டுல அட்டை அடிக்க மாட்ற, பாத்திரத்துல அழுக்கு மண்டியா வச்சிருக்கிற, சாப்பிட்ட காலையில சாப்பிட்ட பிள்ளைட்ட சாயங்காலம் வரைக்கும் அந்த ஈ ஓடிட்டு இருக்குது, அது கழுவாம கிடக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. உனக்கு எப்படி 5 ஏக்கரா தருவாரு? உனக்கு எப்படி நல்ல ஒரு வீட்டை தருவாரு? வீட்டை தாருண்டா சில சொல்லுவாங்க, அப்பா எனக்கு நல்ல வருமானத்தை நிறைய கூட, வருமானத்தை இருக்கிற 1000 வருமானத்தை உனக்கு உருப்படியா வச்சு உன்னால நடத்த முடியல, நீ தேவனுக்கு சரியா கொடுக்கறது இல்ல, எப்படி உனக்கு பல ஆயிரத்தை கர்த்தர் தருவாரு? ஆலையில சொல்லுங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சா 500 ரூபாய் சாப்பிட்டு அழிச்சிடுறது. சாப்பிடுங்க இல்லைன்னு சொல்லல, அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை கரெக்டா நம்ம புழங்க தெரியணும், பயன்படுத்த தெரியணும். வீணா செலவு பண்ணுனா எப்படி கர்த்தர் உனக்கு வருமானத்தை கொடுப்பாரு? ஹலோ, புருஷன் வரும்போதே போன் பண்ணிடுறது, வேணுங்கோ வேட்டைக்காரன் மேட்டு நில்லுங்கோ, நான் வந்துடணுங்கோ, சேத்து மாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நில்லுங்க, வந்துடணுங்கோ. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வேற பிள்ளைகள் லீவா, ஃபேமிலியா போயிடுறது. யார சொல்றான்னு தெரியல ஆண்டவர். ஃபேமிலியா போயிடுறது. வீட்டுல காலையில இருந்து தூங்கி 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 அழிச்சு சும்மா வீட்டுல இருந்து போட்டு சாயங்காலமான ஒன்னும் செய்யல, பசிக்குது. எவ்வளவு சம்பாரிச்சு? 800 ரூபாயா? கொடுங்க 800 ரூபாய். ஹலோ சொல்லுங்க. நாளைக்கு வந்து உபவாச பிள்ளைல கண்ணீர் அடிக்குது, ஆண்டவரே காசு இல்ல, வருவாள் இல்ல. செவ்வாய்க்கிழமை போய் புரோட்டாவும் ஈட்டிலையும் குருமா வச்சு அடிச்சு கலப்பி 500 ரூபாய் காலி பண்ணியே உங்க ஒப்பம் அவளை. வெள்ளிக்கிழமை ஊம குசுப்பு உட்கார்ந்து அழுதுட்டு பாசி பிள்ளைல காசு அழுகிறியா? புரியுதா நம்ம விண்ணப்பம்? புரியுதுங்களா விண்ணப்பம்? புரியுதா? செவ்வாய்க்கிழமை காசையை மொட்டை அடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வந்து உபவாச கண்ணீர் விண்ணப்பம். விண்ணப்பம் கேட்பாரு, விண்ணப்பம் கேட்பாரு. புருஷன் மனைவி சம்பாரிச்சு வீட்டுக்கு கொண்டு வரட்டும், ஆண்டவரே இன்னைக்கு இந்த வருமானத்தை கொடுத்தீர நன்றியப்பா, இதுல இன்னைக்கு 800 வருமானமா 80 ரூபாய் தசம்பாகத்தை முதல் படி வைக்கிறாப்பா. எத்தனை பேர் அப்படி செய்யறோம்? எத்தனை பேர் விண்ணப்பத்துக்கு சரியா செவி கொடுக்கிறோம்? எசேக்கியா சொல்றார், நான் உமக்கு உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், உமக்கு நலமானதை செஞ்சேன், என் விண்ணப்பத்தை கேளும். கர்த்தர் கேட்டார். அடுத்த வசனத்துல கர்த்தர் கேட்டார். அடுத்த முறையில கர்த்தர் வாழ்க்கையை மாற்றினார். நம்ம விண்ணப்பம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா? அந்த 10,000 ரூபாய் எப்படி நீங்க தேவ சமூகத்தில் பயபக்தியோட நீங்க அதை பயன்படுத்துறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நீ 100 ரூபாய் 10 வருஷமா 100 ரூபாய் தசம வைக்கிறீன்னா ஆண்டவர் உனக்கு 100 ரூபாய் தகுந்ததை ஆசீர்வதிப்பார், அதோட பெருக்க விடவே மாட்டார். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல நம்ம தேவனுக்கு படுகிற விண்ணப்பத்தில் உண்மையா செயல்பட்டால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. வார வாரம் காணிக்க போடுறாங்க பாருங்க, நிறைய பேர் நான் வாட்ச் பண்ணுவேன், நான் எப்பவுமே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன். அல்லேலூயா பாருங்க, இன்னைக்கு நான் 20 ரூபாய் போடுறேன், அடுத்த வருஷத்துல அது 30 ரூபாய் மாத்தணும், அடுத்த வருஷம் அதை 40 மாத்தணும், அடுத்த வருஷம் அதை 80 மாத்தணும். அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பெருக்க பெருக்க கர்த்தர் வருமானத்தை பெருக்குவார். தசம்பாகத்தை பெருக்க 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 என் விண்ணப்பத்தை நான் சொல்ல சொல்ல கர்த்தர் இதெல்லாம் பார்த்து எனக்கான வாசலை திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விண்ணப்பம் பெருகுது, ஆனா நமக்கு தேவ சமூகத்தில் உண்மை இல்ல, தேவ சமூகத்துல சரியா நாம இருக்கிறது இல்ல. நம்ம பண்றது ஒண்ணு, தேவ சமூகத்துல பண்ற விண்ணப்பம் ஒண்ணா இருக்கு. எசேக்கியாவோட விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார்.
அல்லேலூயா சொல்லுங்க. உங்க விண்ணப்பம் அப்படி இருக்கணும். இந்த ஸ்திரீயோட விண்ணப்பம் அப்படி இருந்துச்சு. மூன்றாவது நான் சொல்லி முடிக்க போறேன். மூன்றாவது, விட்டு விடாமல் நம்ம தட்டணும். என்ன செய்யணும்? தட்டுங்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். விண்ணப்பம் அப்படிங்கிறது போஸ்ட் ஆபீஸ்ல போடுற மாதிரி, போஸ்ட் ஆபீஸ்ல லெட்டர் போடுற மாதிரி, அதுதான் என்னது விண்ணப்பம். தட்டுவது அப்படின்னா பேங்குக்கு போற மாதிரி. எப்படிங்க? பேங்குக்கு போற மாதிரி. விண்ணப்பம் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸுக்கு போற மாதிரி, விண்ணப்பம் போடுற மாதிரி, லெட்டர் போடுற மாதிரி. ஆனா இந்த மூணாவது பாயிண்ட், விட்டு விடாமல் தட்டுங்கள் அப்படின்னா பேங்குக்கு போற மாதிரி. பேங்குக்கு போனா பணம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்ககிட்ட வருவானு இல்லையா, உங்க பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையா, உனக்கு லோன் போட்டாவது கொடுப்பாங்க. எதையா ஒண்ணு பண்ணியாவது உனக்கு தேவையானதை கொடுப்பாங்க. அதுதான் பேங்க். தட்டணும், கதவை தட்டணும். தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கணும், தட்டணும். தட்டாம உனக்கு பதில் கிடைக்காது, தட்டாம உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, கதவும் தட்டல, ஆலியும் பெல்லும் அடிக்கல, ஒண்ணும் பண்ணல. ஏய் ராமசாமி வெளியே வாடா, ராமசாமி. ஏய் லட்சுமி வெளியே வா அப்படின்னா எந்த லட்சுமியும் வராது, எந்த ராமசாமி என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். ரெண்டு தட்டு தட்டி பாருங்க, அதுதான் இன்னைக்கு ஆலியும் பெல் வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. தட்டுங்க, தட்டுங்க, தேவனுடைய வாசலை தட்டுங்க, கதவை தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன செய்யறது இல்ல, தேவனுடைய வாசலை தட்டுறதில்ல, அவர் பக்கம் வர்றதில்ல. அதனால எப்படி தட்ட முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் விட்டு விடாமல் வந்து தட்டுறா, கதவை தட்டுறா. அவ பதில் கொடுக்கல, அந்த நியாயாதிபதி அவனுக்கு பதிலே கொடுக்கல, அந்த விதவைக்கு எந்த பதிலும் கொடுக்கல. ஆனா அவ டெய்லி வந்து கதவை என்ன செய்யறா, ஐயா நியாயாதிபதி ஐயா நான் தான் வந்திருக்கிறேன் நியாயாதிபதியா, டெய்லி வந்து அந்த கதவை தட்டிட்டே இருப்பான். ராமன் சொல்லுங்க. இந்த தட்டதை பார்த்துட்டு அவருக்கே பொறுக்கல. நீங்க ஆண்டவர் அப்படி தட்டி பாருங்க, அவர் அடிக்கடி வந்து அவரை எழுப்பி பாருங்க, அவர் உங்களுக்கு விடுதலை தருவா, நீங்க கேட்கிற ஆசீர்வாதத்தை தருவா, நீங்க கேட்கிற நன்மைகளை கர்த்தருக்கு தருவா. அல்லேலூயா. நீங்க விட்டு விடாம தட்டணும், டெய்லியும் வந்து தட்டணும். தோல்வி வரலாம், ஃபெயிலியர் ஆகி போகலாம், பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனா தட்டுவதை நிறுத்திடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ அலட்டுகிறாள். அல்லேலூயா. கதவை போட்டு ஆட்டுறா, அவளை போட்டு தொந்தரவு பண்றா, கேட்டு கேட்டு கஞ்சரா. அதை நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உனக்கு சீக்கிரத்தில் பதில் தருவார். உரிமையோட செய்யறா, நீதான் எனக்கு தரணும். அந்த உரிமையை பாராட்டுங்க. நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை என்கிற அந்த உரிமையோட வந்து கேட்டு பாருங்க, கர்த்தர் உனக்கு தருவா. நாலாதான் சொல்றா, விரைவாய் கிடைக்கிற வரைக்கும் அவ என்ன செய்யறா, அவன் தீவிரமாய் செயல்பட்டா. அல்லேலூயா. இரவும் பகலும், இலவசனம் சொல்லுது, இரவும் பகலும், ராத்திரி பகலா அவள் அந்த எனக்கு கிடைக்கணும் 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 என்கிற அந்த வாஞ்ச தாக நமக்குள் வரணும். எல்லாம் எளிமை நிற்போமா? எல்லாரும் எளிமை நின்று உங்களுக்கு அந்த வாஞ்ச தீவிரம் வரணும். எதுல தீவிரம் வரும்? எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும், அது மெல்ல கிடைக்கட்டும், அது வாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு இருக்க கூடாது. தீவிரம், தீவிரமாய் தீவிரமாய் எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும், இது எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்கான விடுதலையை தருவா, உங்களுக்கான நன்மையை தருவா, உங்களுக்கான தீங்கு மாறும், உங்களுக்கான பிரச்சனையை மாறும். சீக்கிரத்தில் விடுதலை வரும், சீக்கிரத்தில் மாற்றம் வரும். ஓ அல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் விடாத, கிடைக்கிற வரைக்கும் விடாத.